வந்துட்டியா? ஆமாம் சார், ஒரே டிராஃபிக். சொல்லுங்க மேடம். அங்க எல்லாம் ப்ராப்பரா இருக்குல்ல? இப்பதான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். பக்காவா இருக்கு. சூப்பர் சூப்பர் ராகேஷ். அப்புறம் மேடம், நான் சொன்ன அமௌண்ட் எனக்கு பத்தாது. இன்னொரு 2 lakhs எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். என்ன என்ன கேக்குற நீ? நீ கேட்ட 10 lakhs அதிகம். சரி, நீ கரெக்டா வேலையை முடிச்சிருவேன்னு சொன்னதுனாலதான் அதுக்கு சரின்னு சொன்ன. இப்போ மொத்தமா 12 லட்சம் கேட்டா எப்படி? என்ன கடைசி நேரத்துல கேட்டா எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க நினைச்சுதானே இப்படி பேசுற? மேடம், வேலை சுத்தமா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு புல்லட் போதும். இந்தியா பூராவும் எத்தனை பெரிய தலைகளை போட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என் மேல பல கேஸுங்க இருக்கு. அதனால தான் சொல்றேன், எனக்கு 2 lakhs சேர்த்து கொடுங்க. வேலையை பக்காவா கரெக்டா முடிச்சிடுறேன். அட பாவி, யாரையோ கொல்ல போறாங்க. யாருகிட்ட எவ்வளவு நேரம் பேசுனாங்கன்னு தெரியலையே. வந்துருவாங்க. கதிர் தான் ஃபோன் பண்றான். பேசு. ஹலோ. ஏ மாமா, என்னதானா? சீஃப் கெஸ்ட் எல்லாரும் கரெக்ட்டா வந்துருவாங்கல்ல? ஹலோ கதிர், கேக்குதா? மாயா, சூலூர் பக்கத்துல இருக்கிற காந்தி நகர் ஏரியால ஒருத்தர் பைக் டாக்ஸில இருந்து இறக்கி விட வந்தேன். அங்க பார்த்தா யாரோ ஒருத்தன் துப்பாக்கி அசம்பிள் பண்ணிட்டு இருந்தான். அவன் யாரையோ கொலை பண்ண போறதா போன்ல பேசிட்டு இருந்தான். அவன் யாரை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல மாயா. எனக்கு ஒரே ஒரு புல்லட் போதும். இந்தியா பூராவும் எத்தனை பெரிய தலைகளை போட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என் மேல பல கேஸுங்க இருக்கு. அதனால தான் சொல்றேன், எனக்கு 2 lakhs சேர்த்து கொடுங்க. வேலையை பக்காவா கரெக்டா முடிச்சிடுறேன். யாரோ ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கண்டு காணாம இருக்க முடியும்? நீ அங்கேயே மறைஞ்சு நின்னு நோட் பண்ணு. எப்படியும் அவனை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு யாராவது வருவாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு நீ ஃபாலோ பண்ணு. அவன் எந்த இடத்துக்கு போறான், யாரை டார்கெட் பண்றான்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கலெக்டர், பெரியம்மா, பெரியப்பா எல்லாம் வந்துருவாங்க. பதவியேற்பு விழாவுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு சொல்லு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ ஒன்னும் பயப்படாத. சரி, ஓகே. மாயா, நான் அவனை ஒரு பில்டிங்ல டிராப் பண்ணேன். அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு அவசர அவசரமா அந்த பில்டிங்குள்ள போறான். ஓகே, அப்ப அந்த பில்டிங்ல இருந்து தான் அவன் யாரையோ டார்கெட் பண்ண போறான். நீ அவனுக்கே தெரியாம அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணு. ஓகே. வாழ்த்துக்கள். நன்றி. எப்படியோ என்ன நீ தோக்கடிச்சிட்ட. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. நீ ஒவ்வொரு தடவையும் இது தானே சொல்லிட்டு இருக்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்ல? எனக்கு நாளை பத்தின கவலை இல்ல. இந்த நிமிஷம் என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் யோசிப்பேன். விதி யாரை விட்டது? நீ சொல்றது உண்மைதான். விதியும் கர்மாவும் யாரையும் விடாது. நாம நல்லது செஞ்சா நல்லதும், கெட்டது செஞ்சா கெட்டதும் அது நமக்கே திரும்ப கொடுக்கும். நீ எனக்கு செஞ்ச துரோகம் அந்த கர்மா உன்னை விடாது. அது கூடிய சீக்கிரமே அதுக்கான பாதிப்பு வரும். மாயா, கதிர் கேக்குதா? ஹலோ கதிர், அங்க ஒரே சத்தமா இருந்தது, கேக்கல. இப்ப சொல்லு. இந்த ஆள் இருக்கிற பில்டிங்ல இருந்து பார்த்தா அத்த பதவி இருக்கிற இடம் தெரியுது. என்ன கதிர் சொல்ற? அந்த பில்டிங் எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க இருந்து நேரா பார்த்தா பஞ்சாயத்து ஆபீஸ் தெரியுது மாயா. அங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். அவன் அந்த கன்னை வச்சு எதையோ டார்கெட் பண்றான் மாயா. கதிர், நீ அவசரப்படாத. நீயா அவனை எதுவும் பண்ணாத. நீ போய் அட்டாக் பண்ண போனா அவன் உன்னை ஏதாவது செஞ்சிட போறான். நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்ல?
நீ எனக்கு செஞ்ச துரோகம் அந்த கர்மா உன்னை விடாது. அது கூடிய சீக்கிரமே அதுக்கான பாதிப்பு வரும். கதிர், இது புவனாவோட வேலையா கூட இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா யாரோ ஒரு லேடி கிட்ட தான் அவன் பேரம் பேசிட்டு இருந்தான். கதிர், எனக்கு என்னமோ அவன் பெரியம்மாவை தான் டார்கெட் பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப கூட புவனா பெரியம்மா கிட்ட விதி யார விட்டதுன்னு சொன்னான். புவனா தான் அவனை செட் பண்ணிருக்கான்னு தோணுது. இது நடக்க கூடாது கதிர். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட கலெக்டர் ஐயா தலைமையில் திருமதி ஜானகி ரகுராம் அவர்கள் நகரமன்ற தலைவியாக பதவியேற்க உள்ளார். சார், இது நிச்சயமா அந்த புவனாவோட வேலையா தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல சார், இனிமே தான் அதை கண்டுபிடிக்கணும். சார், பெரியம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? இல்ல, புல்லட் கண்ணில் தான் இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் வரவழைச்சு பாடி ஏத்துங்க. எல்லாத்துக்காரன் அந்த புவனா தான். அவளை என்ன பண்ற பாரு. கதிர், தம்பி நில்லு. கான்ஸ்டபிள் போங்க. போனா சரி. ஏய் புவனேஸ்வரி, வெளியே வா. புவனேஸ்வரி,